ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இந்த பாவக்காய் இல்லைன்னா காலிஃப்ளவர் சில்லி மாதிரியே நம்ம வந்து பாவக்காயில் சில்லி போட போகிற பார்த்தோம். அதேமாரி நான் கொடி காமிச்சேன் ஏற்கனவே உங்கள்கிட்ட வீடியோவில். நான் பாவக்காய் கொடி காமிச்சேன். அந்த கொடியிலேருந்து இப்போ 3 காய் நான் பிடிங்கி இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு எக்கு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 எலுமிச்சம்பழம், 1 முட்டை, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் ரெடிமேட் சிக்கன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து எண்ணெயை நல்லா காய வச்சு இதை வந்து பொரிக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு இல்லைங்களா, வெயிலில் நல்லா காய வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம பொரிக்க போகிறோம். எக்கு எதுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, இந்த மசாலா வந்து நல்லா வந்து காயில் வந்து பிடிக்கும். இதேமாதிரி பேசிக் வந்து இதுதாங்க. இது மாதிரி நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். காளான் அந்த மாதிரி எக்கு கூட ட்ரை பண்ணலாம். வேக வச்சு எக்கு கூட வச்சு இந்த மாதிரி சில்லி மாதிரி போடலாம். நம்மளோட விஷ் தாங்க. இப்போ நான் பாவக்காயில் டிஃப்ரெண்ட்டாக சில்லி ட்ரை பண்ண போகிறேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருக்குது. இப்போ வந்து இந்த காய வச்ச பாவக்காய் சில்லி காலிஃப்ளவர் சாம்பிளுக்கு சேர்த்துக்கிறேங்க. காலிஃப்ளவர் சில்லி மாதிரியே பாவக்காய் சில்லி இப்போ வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். எடுத்துக்கோங்க, ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். அது கூட காலிஃப்ளவரும் ஆட் பண்ணுறோம். காலிஃப்ளவர் வீட்டில் மீஞ்சி போச்சுன்னு நான் சில்லிக்கு ஆட் பண்ணுறேன். பாவக்காயை எடுத்து அப்படியே உதிரியாக போடுங்க. மெதுவாக போடுங்க. எண்ணெய் தெரிச்சிரு கையில். எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்குது. அது போட்டு நல்லா பொரிச்சிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஞ்சி வச்சு அது நல்லா பொரித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் கரெக்டாக இருக்குங்க. நல்லா பொரிஞ்சு வரக்கு அரிக்கரண்டி வச்சு நல்லா பொரிச்சு எடுத்திங்க அப்படின்னா வீட்லேயே ஹோம்மேட் பாவக்காய் சில்லி சேம் ஆஸ் காலிஃப்ளவர் சில்லி மாதிரி கடையில் இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன வெஜிடபிள் வந்து நான் பாவக்காவை யூஸ் பண்ணிக்கிறேன். பாவக்காய் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பொரிட்டு பாருங்கள். ஃபுல் ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க. போடும்போது மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. ஆயிலில் டிப் பண்ணும்போது மட்டும். இந்த எக் போடுறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி தயிர் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கனால யம்மியாக இருக்கும். சால்ட் அதேமாரி தேவைக்கான மாதிரி சேர்த்துக்கணும். சிக்கன் சில்லி பவுடர், ரெடிமேட் சில்லி பவுடர் நார்மலாகவே வந்து காரமாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் வந்து பேசிக் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. எக் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து ஒட்டும். சில்லி வந்து கசப்பு எதுவுமே தெரியாதுங்க. இந்த மாதிரி சில்லி போட்டு சாப்பிடும்போது சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. காலிஃப்ளவர் சில்லி மாதிரியே நம்ம ட்ரை பண்ணனால இது வந்து சூப்பர் ரெசிபிங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா பொரிய விட்டு எடுத்து பார்ப்போம். நல்லா மொறு ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. லைட்டாக லெமன் கூட புழிஞ்சுக்கோங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.